இப்போ உள்ள ஒரு வலிமை அப்போ கம்யூனிஸ்ட் கிடையாது. இப்போ இந்த பலமான சீனா இருக்குல்ல, அப்படி கிடையாது. அவங்க ஒரு சாதாரண ஒரு படை, அவனும் படையா இருக்கிறான். அதனால சரிக்கு சரியா நின்று அவங்களும் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி மாசோதிங் தலைமையில் வந்து ஒரு உடன்பாடு என்ன செஞ்சு கேட்டால், சீனாவின் ஒரு பகுதியாக நீங்கள் இருந்துக்கிறங்க, உங்களுக்கு சுயாட்சி இருக்கிறது, இந்த மாநில சுயாட்சி மாதிரி உங்களுக்கு சுயாட்சி எல்லாத்தையும் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லி தான் அந்த சிங்ஜியான் உய்கூர் தன்னாட்சி பகுதின்னு சொல்லி இவங்க ஆக்கிரமிக்கும் மாதிரி தனி நாடா இருந்தது. தனி கிழக்கு துருக்கிஸ்தான், அதாவது துருக்கியுடைய கிழக்கு. அதை போய் எதுக்கு இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க? அது உலகத்தில் அப்படித்தான் ஆக்கிரமிப்பாங்க. பக்கத்து நாடு இருக்கிறதான வழக்கம். அப்படி ஒன்னொன்னா ஆக்கிரமிச்சு தான் நாட்டை வளர்த்துக்கிட்டு போறாங்க. மாதேசிங்கே ஆதிக்கத்துக்கு எதிரானவர் தானே அவரே. சமத்துவம், சமூக நீதி, கம்யூனிசம் தானே அவரு. கம்யூனிசமே என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் கைப்பற்றுறதுன்னு அவங்களுடைய நோக்கமா இருக்கு. கம்யூனிசம் இல்லாத பகுதியும் கம்யூனிசம் ஆக்கணும்ல அவங்க. இல்ல, தத்துவத்தை பரப்புறது வேற. ஆக்கிரமிப்புக்கும் ஆதிக்கத்துக்கும் எதிரான தத்துவம் தானே கம்யூனிசம். இல்லங்கிறது இது ஆதாரம். இது ஏன் இவருடைய நடைமுறை அப்படி இருக்கு. ஆனா கம்யூனிச தத்துவம் அப்படி கிடையாது. தத்துவம் இல்லாட்டா எல்லாரும் மாசேதுமே அது அந்த நாட்டு படம் எடுத்து போறாரு. அது ஒரு தனியா இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு மக்கள் விடுதலை இராணுவத்தை அனுப்புறாரு. அப்ப நம்ம விஸ்தீர்ணப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் அது வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரான பகுதியா இருந்ததா? எதிரான அது தெரியல. ஆனா செஞ்சாங்க. மன்னர் பிடியில இருந்ததா அது? எது அந்த பகுதி? உய்கோ பகுதி இல்ல அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு துருக்கி இனத்தவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய மொழி அது முஸ்லீம் நாடு தான். முஸ்லீம் நாடு, எல்லாரும் முஸ்லீம். அவங்க துருக்கி இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க துருக்கி டைப்ல இருப்பாங்க, இந்த இனத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா இவங்க பண்ணிட்டாங்க. அது என்னத்துக்காக செய்யறான்னு கேட்டா, இவங்க கைப்பற்றின உடனே பல கட்டங்களில் தனி நாடு கோரிக்கைக்கு என்ன செய்கிறாங்க, உள்ளுக்கு இருந்து போராடுறாங்க. நான் எங்கள் நாடு தனியாக இருந்தது நீங்கள் கைப்பற்றிக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது சீன அரசுக்கு அந்த அந்த உய்கூர் மக்களுக்கு மத்தியில் பல போராட்டங்கள், போர்கள்லாம் நடந்திருக்குது. பல உயிர் சேதங்கள் அதெல்லாம் அங்கே நிறைய நடந்திருக்குது. நடந்தாலும் அடக்கி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுபோக வந்து இவங்க துருக்கி மொழி தான் பேசுவாங்க. அவங்க இந்த சீன மொழி அவங்களுக்கு தாய்மொழி கிடையாது. அந்த மாதிரி உள்ளது. மொழியும் சீன மொழி கிடையாது. மொழியும் சீன மொழி, இனமும் சீன அந்த மரபு கிடையாது. தோற்றமும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முன்னே அப்ப ஒரு வேலை செய்யறாங்க. 1949 சீன ராணுவம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அதை கைப்பற்ற போறாங்கல்ல, உடன்பாடு ஏற்படுதுல. இந்த உடன்பாடு ஏற்படும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து பீஜிங்க்கு வாங்க, தலைநகரத்துக்கு வாங்க, தலைவர்கள்லாம் நம்ம பேசி என்ன செய்வோம், ஒரு நல்ல ஒரு சுமூகமான முறையில் உங்களுடைய கண்ணியமும் பாதிக்காத வகையில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவர்களை ஒரு விமானத்தில் ஏற்றி கொண்டு வர்றாங்க. எல்லா தலைவர்களும் அதில் கிளம்பிட்டாங்க. சரி, நடுவானில் விமானத்தை அடிச்சு தள்ளிட்டாங்க. தலைவர்கள் எந்த எந்த நாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க? சீனாவுக்கு. சீனாவுடைய தலைநகரத்துக்கு மாசோதிக்கு கூப்பிடுறாரு, வாங்கன்னு. என்ன கூப்பிடுறாரு, இந்த இதுல உய்கூர் முஸ்லீம்களை எல்லாம் நமக்குள்ள பிரச்சனை வேணாம், ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டியிருக்கு, நீங்க எல்லாரும் வாங்கினவுடனே உய்கூர்ல இருந்த தலைவர் இருப்பாங்கல்ல, அம்புட்டு தலைவர்கள் ஏன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சீனாவுடைய அழைப்புல பெய்ஜிங்கிறாங்கல்ல அவங்க தலைநகரம், அப்ப